ஃப்ரெண்ட்ஸ், கவே டிரைவர். இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம திருப்பதி போன வீடியோ தான். இந்த இன்டர்சிட்டி ட்ரெயின் கோயம்புத்தூர்லேருந்து தான் கிளம்புதுங்க, அதனால் ஃப்ரீயாக தான் இருக்குது. அப்புறம் நான் பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டிலேருந்து சமைச்சு எல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டோம். எல்லாம் ட்ரெயின்லேயே சாப்பிட்டாச்சு. அங்கே போய் மதியானம் இறக்கி விட்டதுமே டோக்கன் தரிசனம் வாங்குறதுக்கு லைன் நின்று டோக்கனும் வாங்கியாச்சு வெற்றிகரமாக. டோக்கனில் டைம் பார்த்தா அடுத்த நாள் சாயங்காலம் 4 மணி தான் சாமி பார்க்கறக்கு டைம் போட்டிருந்தாங்க. ஸோ அதனால் நம்ம கீழே இருக்கிற கோயிலில் சுற்றி பார்த்துடலான்ட்டு எல்லா கோயிலும் சுற்றி பார்த்தாச்சு. பார்த்துட்டு நல்லா ரூமில் வந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு கிளம்பியாச்சு. ஒரு 12 மணிக்கு கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். மேலே கிளம்புனா மேலே போக போக பக்கத்தில் போனதுமே தெரிஞ்சிருச்சு கூட்டம்ன்ட்டு. ஏன்னா பார்த்திங்கன்னா, எல்லா கோயிலுக்கும் வருஷத்துக்கு ஒரு நாள் திருவிழா மாதிரி வரும். ஆனால் இங்கே ஒவ்வொரு நாளுமே திருவிழா. லட்சக்கணக்கான மக்கள் அப்படி கூட்டமாக வர்றாங்க. நாங்களும் எப்படியோ வெற்றிகரமாக சாமியை வந்து பார்த்தாச்சு. பார்த்துட்டு நம்ம வெங்கடாச்சலபதி அருள் கிடச்சிருச்சு. நல்லா சந்தோஷமாக இருந்துச்சுன்னு வெளியே வந்து அப்படியே சந்தோஷத்தில் சரி ஓகே கீழே இறங்கலாம். டைமை பார்த்தா மணி 11 மணிக்கு பஸ் இல்லைன்ட்டாங்க. சரி ஓகே எத்தனை மணிக்கு பஸ்ஸுன்னு கேட்டால் 3 மணிக்குன்னாங்க. ஆனால் 2:30 மணிக்கே பஸ்ஸு கிளம்பிருச்சு. ஆனால் 3 மணிக்கு தான் கீழே இறங்கு அப்படின்ட்டாங்க. நம்ம அப் அண்ட் டவுன் டிக்கெட் எடுத்துக்காட்டிக்கு வண்டிக்குள்ளே ஏறி உட்காந்தாச்சு. டிக்கெட் எடுக்கிற வேலையும் இல்லை நம்மளுக்கு. கரெக்டாக 3 மணிக்கு எடுத்தாங்க. 4 மணிக்கு கீழே இறக்கி விட்டாங்க. கீழே வந்தாச்சு. நம்ம கீழே வந்து ரூமில் போட்டிருந்த கட்டிக்கு ரூமில் நல்லா தூங்கி எந்திரிச்சிட்டு அப்படியே மத்தியானம் சாப்பிட்டு அப்படியே சரி கோயம்புத்தூர் கிளம்பலான்னு கிளம்பியாச்சு. கிளம்பும்போது பார்த்தா அப்படியே நம்ம சரி ரயில்வே ஸ்டேஷன் போகிற வழியில் பார்த்தா யாருமே ஹெல்மெட் போடல. ரூல்ஸவே மதிக்க மாட்டேங்கிறாங்க. கண்ணா பின்னான்னு ஓட்டுறாங்க. இதை கொஞ்சம் தவிர்த்தா நல்லாயிருக்கும். நம்ம கொஞ்சம் ஃபாலோ பண்ணால் ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்குன்னு சொல்லி ஆந்திரா கவர்மெண்ட் கேட்டுக்கிறேங்க. இது என்னோடய இதுதாங்க. இதை யாரும் தப்பாக நினச்சிக்காதீங்க. ஏன்னா அதை பார்த்து யாருமே ஹெல்மெட் போடல. நம்ம சேஃப்டி நம்ம தான் பார்க்கணும். அதனால் கொஞ்சம் அங்கே இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அதே ட்ரெயின் மறுபடி அங்கே 2:55 கிளம்புதுங்க. அதே இன்டர்சிட்டி தான். சரி ஓகே அந்த ட்ரெயினில் போய் பிடிக்கலான்னு பார்த்தா நம்மளுக்கு வேறு டைம் வேறு கம்மியாகிடுச்சு. இன்றைக்கி சாப்பிட்டு லேட்டாக கிளம்புனங்காட்டி டைம் கம்மியாக தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு. ஒரு வழியாக போய் அடித்து பிடிச்சி ஏறியாச்சு. கடைசியாக திருப்பதி இங்கே கீழே ஜன்னலேருந்து பார்த்து ஒரு திருப்பதி வெங்கடாச்சலபதிக்கு ஒரு நமஸ்கார் பண்ணிவிட்டு அப்படியே கிளம்பிட்டோம். அப்புறம் பார்த்தா சித்தூரே வந்துருச்சு. அப்புறம் சித்தூர் பார்த்தா காட்பாடி. என்னடா இது டக்குன்னு ஊருக்கு வருதுன்னு பார்த்தா ட்ரெயின் நல்லா ஸ்பீடாக போயிட்டுருக்குது. சரி இந்த ட்ரெயின் என்ன எவ்வளோ பெருசாக இருக்குதுன்னு போய் எட்டி பார்த்தா அது கிடக்குதுங்க லென்த்தாக. அவங்க பாருங்கள் எவ்வளோ தூரத்துக்கு இருக்குதுன்னு. சரி ஓகே ட்ரெயின் பெரிய ட்ரெயின் தான் சொல்லிட்டு எட்டி பார்த்துட்டு திரும்பி பார்க்குறது இந்த சைடு வந்து நிற்கலான்னு பார்த்தா சேலம் வந்துருச்சு. என்னடா இது இவ்வளோ ஸ்பீடாக வருது சேலம் வந்துருச்சேன்னு போட்டு சந்தோஷத்தில் சரி ஓகே சீட்டில் போய் உட்காரலான்னு பார்த்தா ஈரோடு வந்துருச்சு. என்னடா ஜன்னல் எட்டி பார்க்குறக்குள்ளே ஈரோடு வருதுன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்க சரி அப்படியே இப்போ இந்த சைடு டீ சாப்பிட்லான்னு திரும்பினா திருப்பூர் வந்துருச்சு. நம்ம திருப்பூருங்க. ஆஹா திருப்பூர் வந்தாச்சு. ஓகே போதுண்டா சாமி அப்படின்ட்டு ட்ரெயினில் வந்த டயரில் அப்படியே திரும்பி பார்க்குறேங்க. நம்ம ஊருங்க கோயம்புத்தூருங்க. நம்ம தாங்க கோயம்புத்தூர்னால நம்ம எந்த ஊருக்கு போனாலும் நம்ம ஊருக்கு வர சந்தோஷமே இருக்காதுங்க. அந்தளவுக்கு சந்தோஷம். செமையாக ஹாப்பியாக போயிட்டு வந்தேன்.